ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது திருமண வரன் டிப்ஸ் 2 மாங்கல்ய தோஷம். இந்த மாங்கல்ய தோஷம் வந்து பெண் ஜாதகத்தில் தான் பார்ப்பாங்க மேக்ஸிமம். மாங்கல்ய தோஷம் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடம், லக்னத்துலேருந்து 8ஆம் இடம் மாங்கல்ய இடம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ராகு, கேது, சூரியன், செவ்வாய், சனி இந்த கிரகங்களில் ஏதாவது ஒன்று கிரகம் இருந்ததுனால 8ஆம் இடத்துல இது வந்து மாங்கல்ய தோஷம், திருமண தடை இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஜாதகத்தில் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பாருங்கள். ஸோ இப்போ லக்னம் வந்து கும்ப லக்னம். இந்த கும்ப லக்னத்தில் 8ஆம் இடம்ன்ற கண்ணியில் சனி, சூரியன், செவ்வாய், ராகு, கேது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரகம் இருந்ததுன்னா அது மாங்கல்ய தோஷம். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துலேருந்து 8ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தா தோஷ விலக்கு பார்த்திங்கன்னா தோஷம் வந்து குறைஞ்சிரும். ஸோ இல்லை குரு, சுக்கிரன் ஏதாவது ஒரு சுபகிரக பார்வை இருந்தாலும் தோஷம் ஃபுல்லாக விலகிடும். ஸோ இதெல்லாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆண் பெண் 2 பேருக்கும் ஒரே மாதிரி அமைப்பில் திருமணம் செஞ்சால் நீண்ட ஆயுள், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதே பெண்ணுக்கு இந்த மாதிரி இருந்து ஆணுக்கு சுத்தமாக இருந்து 8ஆம் இடம் அந்த மாதிரி பாதிக்கப்படலைன்னா அந்த பெண்ணுக்கு வந்து சீக்கிரம் விதவை ஆவாள். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து மாங்கல்ய தோஷம் சொல்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தை பற்றி தான் நிறைய வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான வீடியோ இருந்தாலும் இருக்கலாம். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய சேனலில் இருக்கிற வீடியோஸை பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.